ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ், அதாவது கம்ப்ளைண்ட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி நம்ம ஒரு பர்சன் எடுத்துட்டாங்க அப்படின்னா மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. மந்த்லி ரிட்டர்ன்ஸ் கம்பல்சரி ஃபைல் பண்ணியே ஆகணும் பிஃபோர் டியூ டேட்குள்ளே. ஸோ இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது, ஸோ மந்த்லி எப்படி ஃபைல் பண்ணுறது, நிறைய பேர் இந்த குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் எப்படி ஃபைல் பண்ண சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இப்போ ஒரு கம்பெனி சேல்ஸ் போட்டுறாங்க, ஓகேவா? சேல்ஸ் போட்டு முடிச்ச உடனே பர்ச்சேஸ் ஒரு இடத்துல இருந்து வாங்குவாங்க. ஸோ பர்ச்சேஸ் பில்லையும் டைலில் போட்டுருவாங்க. இப்போ நம்ம எப்படி ஃபைல் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1. இந்த ஜிஎஸ்டிஆர் 1 என்ன? இது ஜிஎஸ்டிஆர் 1 என்ன அப்படின்னா, சேல்ஸ் ஒரு பர்சனுக்கு நம்ம விற்கிற பொருளுக்கு பில்ஸ் டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது தான் ஜிஎஸ்டிஆர் 1 வாங்க. ஸோ இது மந்த்லி எப்போ ஃபைல் பண்ணணும்னா பிஃபோர் 11, அதாவது எவ்ரி மந்த் பிஃபோர் 11க்குள்ளே ஃபைல் பண்ணணும். இப்போ சில பேர் டவுட் கேட்பாங்க, எப்போ 12th ஃபைல் பண்ணால் என்ன ஆகும், 13th பண்ணால் ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு நாள், அதாவது 12 மணி, அதாவது 12/1க்கு ஃபைல் பண்ணுறப்ப அந்த உட்கார்ற இடம், தட் மீன்ஸ் 2A உட்கார்றது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டி ஃபைல் பண்ணும்போது அது 2B உட்காந்துரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஃபைல் பண்ணியாச்சே, நம்ம என்ன பண்ணுவோம் 2A பார்த்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இங்கே தான் பண்ணுறாங்க. என்னென்னா, ஃபைல் பண்ணிடுறாங்க ஜிஎஸ்டிஆர் 1. சில பேர் ப்ராப்பராக 11th ஃபைல் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு நாள், அதாவது ஒரு செகண்ட் தள்ளி ஃபைல் பண்ணுவாங்க, சில பேர் 2-3 நாள், சில பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கணக்கே பண்ண முடியாது. இப்போ உள்ள பில்லை ஜூலையில் ஃபைல் பண்ணுவாங்க, இப்போ உள்ள பில்லை அடுத்த வருஷம் டிசம்பரில் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் நிறையவே இருக்குது. இப்போ உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் மேஜர் நோட்டீஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 1 ஃபைல் பண்ணியாச்சு, ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட தான் 1 நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ இந்த 1 ஃபைல் பண்ணதுக்கப்புறம் என்ன, 2A ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா செக் பண்ணணும். இது பிஃபோர் 11th அப்போ. இப்போ அவங்க 11th ஃபைல் பண்ணிட்டாங்க, கம்பல்சரி 2A வந்துடும். நம்ம 3B ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அக்குமுலேட் ஆகி அதுவே உட்காந்துரும், 3B உட்காந்துரும். இந்த 2B, அதாவது 2A பர்ச்சேஸ். அப்போ இந்த 2B என்ன, 2B ரெக்கன்சிலியேஷன் பண்ணுறது. இந்த 2B எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 month பேக்கில் உள்ள பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட்டில் போட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அதாவது போன மாதம் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபைல் பண்ணும்போது அதுவும் கேரி ஃபார்வர்ட் ஆகி 2Bயில் உட்காந்துரும். ஸோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்க ரொம்ப பார்த்து செக்யூராக ஃபைல் பண்ணணும். ஏன்னா கிளைண்ட் நம்மளை நம்பி தான் ஜிஎஸ்டி தராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஃபைல் பண்ணணும். இப்போ 2Bயில் வந்துருச்சு. ஸோ இந்த 2Bயில் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அடுத்தது அந்த ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 2B ரெக்டிஃபை பண்ணோடனே 3Bக்கு வந்துடும். ஸோ எவ்ரி மந்த், அதாவது 20 20th 3B ஃபைல் பண்ணணும். இது 3B என்ன அப்படின்னா, நம்ம இந்த சேல்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அந்த ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த 3Bயில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 1ல் ஒரு அமௌண்ட்டும் 3Bயில் ஒரு அமௌண்ட்டும் மிஸ்மேட்ச் ஆகும். அதே மாதிரி 3Bயில் ஒரு அமௌண்ட்டும் 1லேயும் மிஸ்மேட்ச் ஆகும். இந்த மிஸ்மேட்ச் ஆகிறப்ப என்னன்னா, இப்போல்லாம் ஃபஸ்ட்டுலாம் எப்படின்னா வெரிஃபை பண்ணி ஒரு 1 monthலேயோ ஒரு 20 days நோட்டீஸ் சொன்னோம். இப்போ எப்படி வருது நோட்டீஸ் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் வருது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இப்போ நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிருது. எக்ஸாம்பிள், ஒரு நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்டும் வாங்குறாங்க ஒரு டீலர்கிட்ட. அந்த டீலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, 11th ஃபைல் பண்ணுறப்ப 12th ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 3B ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ரெட் கலர் மார்க்கில் வந்துருது 2B, அதாவது இதில் 3Bயில் ஐடிசியில் உட்காரல. ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அக்கௌண்ட்டை வச்சு மேனுவலாக இன்புட்டை கிளைம் பண்ணிட்டாங்க. கிளைம் பண்ண உடனே ரெட் மார்க் வந்துடுது. ஸோ ரெட் மார்க் என்ன பண்ணுறாங்க, சரி ரெட் மார்க் அடுத்த இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணதுக்கப்புறம், ஃபைல் பண்ண அடுத்த செகண்ட் நோட்டீஸ் இஷ்யூ ஆயிடுச்சு, DRC 01. அது இஷ்யூ ஆயிடுச்சு ஜிஎஸ்டியில். ஸோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? இவங்களும் ரொம்ப நாளாகவே அந்த நோட்டீஸை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி. என்னன்னு பார்த்தா, இது பேமெண்ட் பண்ணாமல் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ட்டு இம்பாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளைண்ட் நம்மகிட்ட வராங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம டீம் என்ன பண்ணால் உட்காந்து சொல்யூஷன் கொடுத்த உடனே ஆன் த ஸ்பாட் ஒரு 15 minutes உட்காந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அதை கரெக்டாக ப்ராப்பராக அந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான சொல்யூஷன் பண்ணாங்க. DRC 0 ஆட்டோமேட்டிக் இருக்கிற இன்புட்டை வச்சு கெட்டி விட்டுட்டு சஸ்பெண்ட்லேருந்து நார்மலுக்கு ரெகுலருக்கு ஆக்டிவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, என்ன நோட்டீஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எல்லா ப்ராப்ளம் எப்பவுமே சொல்லதான், எல்லா ப்ராப்ளமும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக ஃபைல் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 2A இருக்குது, அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 2B இருக்குது, அண்ட் தென் 3B இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ரீகன்சிலேஷன் பண்ணி ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும். இதுவே ஒரு 2 crores அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? 2 crores மேலே போகும்போது
9 எலிஜிபிள் ஆகிடுது. ஸோ 9 எலிஜிபிள் ஆகிடனோடனே நம்ம ப்ராப்பராக அந்த 9ல் வந்து ரெக்டிஃபைட் பண்ணி ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும். 5 crores ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுதுன்னா 9C எலிஜிபிள் ஆகுது ஆனுவல் ரிட்டர்னில் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஃபினான்ஷியலில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு மேஜர் இஷ்யூ சின்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ஒரு ஆப்ஷன், கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் ரெக்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா இயர்லி ஃபினான்ஷியல் இயர்லியில் 990 ஆப்ஷன் ஒன்று தருது. ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைலிங்னு சொல்லுவாங்க. அது எவ்ரி 31st டிசம்பருக்குள்ளே அந்த இயர் எண்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணுறப்ப அந்த ரெக்டிஃபைட் பண்ணி நம்ம அந்த 990ல் வந்து ப்ராப்பராக கரெக்டான ஃபிகர்ஸை போட்டு ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ட்ராபேக்கும் வராது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ ஆஃபீஸருக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஸோ ரெக்டிஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த 990யும் நம்ம வந்து டைமுக்கு ஃபைல் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி ஏறிக்கிட்டே போகும் 990 ஃபைல் பண்ணுறதுக்கும். ஸோ மேஜர் மேனுஃபேக்சர் யூனிட் அண்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் அண்ட் பார்ட்னர்ஷிப் இவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா டைமுக்கு ஃபைல் பண்ணுங்கள், ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ணுங்கள். இப்போ முன்ன மாதிரி ஜிஎஸ்டி கிடையாது, டிரான்ஸ்பரன்சியாக எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஹியூஜ் சாஃப்ட்வேர் கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஆனாலும் இப்படின்றதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பயங்கரமான டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. நீங்கள் என்ன ஒரு இது பண்ணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டிஆர் ப்ராப்ளம் இருக்குது, எங்களால் ரெக்டிஃபைட் பண்ண முடியல, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டிஆர்சி 01 இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டிஆர்சி 03 நம்ம கெட்டுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து வாலண்டரி பேமெண்ட்லாம் பண்ணணும், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் கிளாரிஃபை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அசோசியேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய மேஜர் இஷ்யூவாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ ஃப்ரீயாக நமக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.